2027 வேர்ல்ட் கப்ல இந்தியா இதை செய்யலனா கண்டிப்பா வருத்தப்படுவீங்கன்னு ஹர்பஜன் சிங் தெரிவிச்சிருக்காரு. ஹர்பஜன் சிங் என்ன சொல்லிருக்காருன்னா, மறுபடியும் அதே தப்ப பண்ணாதீங்க. விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் 2027 வேர்ல்ட் கப்ல விளையாடியே ஆகணும். நீங்க அவங்கள டிராப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. ஏன்னா இந்தியாவுக்கு டாப் ஆர்டர்ல கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. செலக்டர்ஸ் கிட்ட நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். அவங்க 2 பேரோட கேலிபர்ஸை யாராலையுமே மேட்ச் பண்ண முடியாது. அதுலயும் பெரிய டோர்னமெண்ட்ஸ்ல அவங்க 2 பேருமே இர்ரிப்ளேசபிள் பிளேயர்ஸா இருக்காங்க. ஒரு டெக்கேடுக்கு மேல மேட்ச் வினர்ஸா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. கோச் கௌதம் கம்பீர் ஒரு முடிவை ஒழுங்கா எடுக்க மாட்டேங்கிறாரு. செலக்டர்ஸ் அவங்க 2 பேரோட வயசை பார்த்து செலக்ட் பண்ணாம விட்டுறக்கூடாது. அவங்க 2 பேரையும் ரீப்ளேஸ் பண்றதுக்கான டைம் இது கிடையாது. ஏன்னா இந்தியன் டீமுக்கு இப்ப சீனியர் பிளேயர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா தேவை. இதனால விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் தான் இந்தியாவோட ஃபவுண்டேஷன். யங்ஸ்டர்ஸ் அவங்கள சுத்தி தான் நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா ஹை பிரஷர் கேம்ஸ்ல சீனியர்ஸ் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களோட பிரசன்ஸே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நல்ல கான்ஃபிடன்ஸ் கொண்டு வரும். இதனால 2027 வேர்ல்ட் கப் தான் அவங்களுக்கு ஃபேர்வெல் வேர்ல்ட் கப்பா இருக்கணும். யங் பிளேயர்ஸ்ல நல்லா தான் விளையாடுறாங்க. ஆனா நம்ம மேட்ச் வினர்ஸை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. குறிப்பா அவங்க 2 பேருமே இப்ப நல்ல ஃபார்ம்லயே இருக்காங்க. ஃபிட்னஸா ஒரு பாராமீட்டரா மட்டும் வச்சுக்கோங்க. நீங்க எமோஷனலாவோ இல்ல பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸோ கண்டிப்பா எடுக்காதீங்க. சோ இவங்க 2 பேருமே வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல கண்டிப்பா இருக்கணும்னு ஹர்பஜன் சிங் தெரிவிச்சிருக்காரு. மக்களை மாத்தி இவங்க 2 பேருமே வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல சேருங்கன்னு எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. சோ இவங்க வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இடம் பிடிப்பாங்களா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.